அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய தர்மீய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உறவுகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், அதிலும் குறிப்பாக தம்முடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்து கொண்டிருக்கிற சிறிய தந்தை, அதே போன்று பெரிய தந்தை, மாமி ஆகியவர்கள் அந்த உறவுகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உறவுகளை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார், அவர்களை அதிகமாக மதித்து வாழ்ந்திருக்கிறார் என்கிற தகவலை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மாமிமார்கள், அதாவது தந்தையின் உடன் பிறந்த சகோதரிகள், அவரிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இணக்கமாக நடந்திருக்கிறார்கள். அவர்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அழைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய மாமிகளில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள். அதே போன்று ஆத்திகா என்கிற ஒரு மாமியும், அதே போன்று அர்வா என்கிற மாமியும் இவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றும் தழுவவில்லை என்றும் இருவேறு கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் அர்வா அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இஸ்லாத்தை தழுவிவிட்டார் என்பதைத்தான் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் உறுதிப்படுத்துகின்ற கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இவருடைய இரத்தபந்த உறவுகளில் பலர் இஸ்லாமை தழுவியிருக்கிறார்கள். அவரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறந்த முறையில் நடந்திருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தையின் பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிற ஏறத்தாழ 25 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய பெரிய தந்தையினுடைய பிள்ளைகளாக உறவுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களில் 23 பேர் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். 2 நபர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை தழுவவில்லை. அவர்கள் எல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று இன்னும் பல சஹாபாக்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய அந்த சிறிய தந்தையின் உறவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அவர்களை என்ன செய்கிறோம், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபத்ல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதுபோன்று ஏராளமானவர்கள், அபூ சுஃபியான் பின் ஹாரிஸ், ரபியா பின் ஹாரிஸ் என்று இத்தனை நபர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்கள் இஸ்லாத்தை தழுவியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சிறிய பெரிய தந்தையின் தந்தையுடைய உடன்பிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறவுடைய பெண் பிள்ளைகள், அவர்கள் என்ன செய்யணும், உம்முஹானி பின்த் அபி தாலிபு, லபா பின்த் ஜுபைர், தர்ரா பின்த் அபி லஹபு, உமாமா பின்த் ஹம்சா, இப்படி பல உறவுகள் அவருடைய இரத்தபந்த உறவுகளில் நெருக்கமானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களிலும் பலரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இஸ்லாத்தை தழுவி இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால்குடி உறவுகள் என்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால்குடி உறவாகவும் வருகிறார். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொயபா என்று சொல்லக்கூடிய அபூ லஹபுடைய அடிமை பெண் அவர்கள் பால் ஊட்டி இருக்கிறார்கள். அதே அந்த பெண்மணி ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுக்கும் பால் ஊட்டி இருக்கிறார்கள். அதே போன்று அபூ சலமா ரலியல்லாஹு அவர்களுக்கும் பால் ஊட்டி இருக்கிறார்கள். அப்போ இவர்களெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடி உறவாகவும் வருகிறார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஹம்சா ரலியல்லாஹுடைய மகளாரை திருமணம் செய்ய சொல்லுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு சொன்ன பதில், லா தஹில்லு லி ஹிய இப்னத்து அஹி மின் ரலா, எனக்கு அவள் ஆகுமானவள் அல்ல, ஹலால் அல்ல. காரணம், என்னுடைய பால்குடி உறவின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிற சகோதரனின் மகளாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் உம்மு சலமா ரலியல்லாஹுடைய பிள்ளையை திருமணம் செய்கிற விஷயத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா இப்னத்து அஹி மினரல்லா, அவர்களும் என்ன செஞ்சாங்க, என்னுடைய பால்குடி உறவின் மேலும் இருந்து கொண்டிருக்கிற சகோதரனுடைய பிள்ளை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமா ரலியல்லாஹு அவர்களை குறித்தும் சொன்னார்கள். ஆக இதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இரத்தபந்த உறவுகள் யார் என்பதை சரியாக அறிந்திருக்கிறார்கள். அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த கண்ணியத்தை சமுதாயத்திடமும் கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தி விட்டு மக்களுக்கு சொல்கிறார்கள், அலா ஐயுஹன் நாஸ் ஃபைன்னமா அன பஷருன், மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், நான் ஒரு மனிதன், யூஷிக்கு அய்யாத்திய ரசூல் ரப்பி, ரப்புடைய தூதராக இருந்து கொண்டிருக்கிற மரணத்துடைய அந்த மலக்கு என்னிடத்தில் வர இருக்கிறார், அவருக்கு நான் பதிலளிக்க வேண்டி இருக்கிறது. எனவே நான் உங்களுக்கு மத்தியில் 2 கனமான விஷயத்தை விட்டு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு, கிதாபுல்லா ஃபீஹில் ஹுதா வன் நூர், அல்லாஹுடைய வேதம், அதிலே நேர்வழியும் ஒளியும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் அதை என்ன செய்யுங்க, பற்றி பிடித்து கொண்டு வாழுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பிறகு சொல்லுகிறாங்க, நான் உங்களை அதை பற்றி பிடித்து வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறேன். அதற்கு பிறகு அஹ்லு பைத்தி உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபி அஹ்லி பைத்தி, அல்லாஹ்வை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், என்னுடைய குடும்பத்தினர் விஷயத்தில் நான் நினைவூட்டுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை அதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப உறவினர்களை அவர்கள் எப்படி
அந்த உறவுகளை பாராட்டி கொண்டு வாழ்ந்தார்களோ, உறவிடத்தில் நேசம் பாராட்டினார்களோ, உறவுகளை எப்படி மதித்தார்களோ அதுபோன்று இந்த சமுதாயமும் அவர்களிடத்திலே நேசம் பாராட்ட வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும் என்கிற அறிவுரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உறவுகளுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பின்பற்றுகிற நாம் நம்முடைய உறவுகள் ஏனென்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நமக்கும் நம்முடைய உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தலை வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். அதை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னை மாக்கி அருள் புரிவானா என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.